வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஜூலை மாதம் 19ஆம் தேதி. தலைப்பு: ஆதியே அனைத்தும். இந்த அகண்டாகாரமாக உள்ள பிரபஞ்சத்தை நினைவில் கொள்வோம். தோற்றங்களாக உள்ள எல்லாவற்றையும் கழித்து அவற்றின் மூலப்பொருளாக உள்ள ஆகாசத்தை நினைத்து கொள்வோம். நுண்ணிய இயக்க துகள்கள் முதல் கொண்டு பெரும் பெரும் நட்சத்திரங்கள் வரையில் ஒவ்வொன்றிலும் தன்னியக்க சுழல் விரைவு, ஒன்றால் மற்றொன்று தூண்டப்பெற்று தொடர் இயக்கம், மோதுதலிலிருந்து எழும் பிரதிபலிப்பு, அவ்வதற்கேற்ற விளைவுகள் என்று 4 வகையான இயக்கங்கள் நடைபெறுவதை உணர்வோம். ஆகாசம் என்னும் நுண் துகள்கள்தான் விஞ்ஞானிகளால் எலக்ட்ரான் என்று சொல்லப்படுகிறது. அது இயங்கும் இடத்திற்கேற்ப அது பெரும் மாற்றம், சிறப்பு இவைகளிலிருந்து மின் அணு எலக்ட்ரான், கரு அணு புரோட்டான், துணைக்கரு அணு நியூட்ரான் என பேசப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 3 ஆண்கள் 3 பெண்கள் உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆண்களில் ஒருவரை பேரன் என்றும் மற்றவரை தந்தை என்றும் மூன்றாமவரை தாத்தா என்றும் சொல்லுகிறோம். அதேபோன்று பெண் வரிசையில் பேத்தி, அன்னை, பாட்டி என்று கூறுகிறோம். ஒப்பிட்டு நோக்கும்போது ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் இடையே பரிணாமத்தால் உள்ள வேறுபாடு, உறவு, சிறப்பு இவைகளை கொண்டுதான் பெயர்கள் வேறு வேறாக கொடுக்கிறோம். மனிதன் என்ற நிலையில் எல்லோரும் ஒன்றே. இதுபோன்றே ஆகாசம் எனும் விண் பரிணாமத்தால் அடைந்த பல்வேறு தன்மைகளை ஒப்பிட்டு நோக்கும் அறிவு பெயர்களை பலவாக ஆக்குகிறது. இது பிரித்து உணர்வதற்கு எளிதாக உள்ளது. இந்த பகுத்துணரும் ஒப்புவமை நோக்கு புலன்களால் விளைந்த சிறப்பாகும். புலன்களை கடந்து நிற்கும் திறன் பெற்ற 6வது அறிவு. இவை அனைத்தையும் தொகுத்துணரும் போது பெறப்படும் உண்மை எல்லாமே ஒரே பொருள் என்பதாகும். அதுவே பொருள் நிலையில் ஒன்றாகவும் நிகழ்ச்சி நிலையில் வேறு வேறாகவும் உணரப்பெறுகின்றது என்பது விளங்கும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.